ஜெய்ஹிந்த். எங்களுக்காகவும் எங்கள் நாட்டுக்காகவும் போராடின தேச தலைவர்களுக்காகவும் தேசத்தை மீட்க போராடிய போராட்ட வீரர்களுக்காகவும் உயிர்மிக்க வீரர்களுக்காகவும் எனது மனமார்ந்த நன்றி. எதுக்கு நீங்கள் சுதந்திர தினம் கொண்டாடுறீங்க? ஏன் எனக்கு புரியல. அவங்க நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக போராடி நம்மளுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்துட்டா ஆங்கிலேயர் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க, அடக்கி உடக்கி வச்சிருந்ததுனால அவங்க நமக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்ததுனால நம்ம சுதந்திரமாக நினைப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க இல்லையும். இப்போ யார் சுதந்திரமாக இருக்கிறா? ஃபஸ்ட்டு யாரெல்லாம் சுதந்திரமாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் சுதந்திர தினம் கொண்டாடுறீங்க? எனக்கு புரியல. ஏண்டா ஆணவ படுகொலை நடக்குது, இன்னமும் ஆணவ படுகொலை தான் நடந்துட்டு. அரசியல் படுத்துறதுனால அரசியல்வாதிகளும் அரசியல் படுகொலை பண்ணுறாங்க. ஒரு பொண்ணுங்களால இப்போ ஸ்கூலோ காலேஜோ நான் பிறந்த 2 வயசு குழந்தையானுமே விட மாட்டேன்றாங்க. இன்னொன்று பார்த்தா வயசான கிளவி 60 வயசு இருந்தாலும் விட மாட்டேன்றாங்க. அவங்களையும் பாலியல் உண்டாக்குறாங்க. அவங்களாலையும் ஒரு இடத்துக்கு வெளியே போயிட்டு வர முடியல. ஒருத்தர் இறந்தா கூட இந்த இறந்தவங்க சுதந்திரமா போய் அவனை அடக்கம் பண்ண முடியல. தண்ணியில இறங்கி போய் இன்னொன்னா காட்டு வழியில பூந்து போறதா இருக்குது. அவனை அடக்கம் பண்றதுக்காகவும் முடியல. ஒரு கோவில்ல போய் மனசார சாமி நிம்மதியா கும்பிடலாம்னு சொல்லி போனாலும் அங்கேயுமே சுதந்திரமா சாமி கும்பிட விட முடியல. எல்லா இடத்துலையுமே இன்னும் அந்த ஆங்கிலேயர் காலத்துல எப்படி அடிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் அது மாதிரி தான் நீங்களும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க. அவன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தா நீங்களும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க. இதுல எங்கிருந்து சுதந்திரமா இருக்குதுன்னு சொல்லி சுதந்திர தினம் கொண்டாடுறீங்க? எதுக்கு சுதந்திர தினம் கொண்டாடணும்? மிஸ்டர், சுதந்திரமா வாழ முடியாத நாட்டுல சுதந்திர தினம் ஒரு கேடு. அப்படி இருக்குது இந்த நாடு.